எம்மா பாப்பா. மாமா வாங்க மாமா வாங்க. நாளைக்கு பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் சொன்னாப்ல, அது உனக்காமா? ஐயோ மாமா என்ன சொல்றீங்க? என்னைய பார்த்தா அவ்வளவு சிறு குழந்தை போலவா இருக்கு? ஆமாமா பாப்பா, பிள்ளையிலயும் பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா. மாமா எனக்கே அக்காவிய பேரம் பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு, பேத்திக்கு கல்யாணமும் முடிச்சாச்சு. உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி சின்ன பிள்ளை மாதிரி தெரியுது? எம்மாடி கொழுந்தியாரே, ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர்மா. மனசளவுல என்ன மாதிரியே பாப்பாவும் இளமையாதான் இருக்கா. மாமா நீங்க சொல்றது சரிதான் மாமா, மனுஷளவுல நான் ஒரு குழந்தை தான். சரிம்மா பாப்பா, பேரு உனக்க வைக்காவ? இல்ல மாமா, அந்த குழந்தை இருக்கால, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு தான் நாளைக்கு பேரு வைக்காவ. அப்படியம்மா, நான் கூட உனக்குன்னு நினைச்சிட்டேன். ஓனரும் குழந்தையும் வந்து பாப்பாக்கு பேர் வைக்க போறோன்னு சொன்னாவ. பாப்பான்னு உடனே எனக்கு நீதாம்மா ஞாபகத்துக்கு வந்தா. அதான் உனக்கு தான் பேர் வைக்க போறாவன்னு நான் நினைச்சிட்டேன். தேங்க்ஸ் மாமா, என் மேல வச்சிருக்க பாசத்துக்கு மிக்க நன்றி. எனக்கு பேரு வச்சு பல வருஷம் ஆச்சு, பேரும் பேத்தியும் வந்தாச்சு, பேத்திக்கு கல்யாணமும் முடிஞ்சாச்சு. இதுக்கு மேல நம்மளுக்கு பேரு வச்சு என்ன பண்ண? இல்லம்மா, பேர் வைக்கலாம், பூ வைக்கலாம், கல்யாணம் முடிக்கலாம், இன்னும் வயசு இளமைய நம்மளுக்கு இருக்கு. மாமா இதுக்கு மேல எங்க வயசு இளமையா இருக்கு? இளமெல்லாம் ஊசலாடி முதுமை வந்தாச்சு. எம்மாடி கொழுந்தியாரே, உனக்கு வேணா வயசா இருக்கலாம், ஆனா எனக்கும் பாப்பாவுக்கும் இன்னும் வயசாகல. இது வாலிப வயசு. ஐயோ மாமா ரொம்ப ஸ்டைல் பண்றீங்களே. எம்மா பாப்பா, கம்பு சுத்துறதுல என்ன அடிச்சுக்க ஆளு கிடையாது. இந்த ஊருக்குள்ளேயே நம்பர் 1 நான் தான். அப்படியா மாமா? நான் கூட இதை சும்மா ஜஸ்ட் சப்போர்ட்டுக்கு தான் வச்சிருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நானே சில உண்மைகள் தான் தெரிய வருது. எம்மா பாப்பா, அந்த காலத்துல நான் கம்பு சுத்துறத பார்க்க கண்ணு பத்தாதுப்பா. அவ்வளோ அழகா சுத்துவேன். நான் கம்பு சுத்துறத பார்க்க பக்கத்து ஊர்ல இருந்துலாம் வருவாவே. அப்படியா மாமா? மிக சிறப்பு. ஆனா என்ன, அவ்வளோ பொம்பளை பிள்ளையில என்னை சுத்தி வந்து என்னைய கட்டிடுங்க என்னைய கட்டிக்கிடுங்கன்னு கேட்டாவே. நான் தான் என் மனசுக்கு பிடிச்ச வர வரைக்கும் யார் கழுத்துலயும் தாலி கட்ட மாட்டேன்னு இது வரைக்கும் சிங்கிளாவே இருந்துட்டேம்மா. அப்படியா மாமா? நீங்க ஒரு தடவை கூட கல்யாணம் முடிக்கலையோ? இல்லம்மா பாப்பா, என் மனசுக்கு பிடிச்சவ இவ்வளோ வருஷமா கிடைக்கல. மாமா இப்பவாது கிடைச்சாளா? கிடைச்சிட்டா குழந்தையாரே, கிடைச்சிட்டா. அவ கழுத்துல தாலி கட்டதான் நான் இந்த கட்டைய புடிச்சிட்டு காத்திருக்கேன். அவ மட்டும் சரின்னு தலைய ஆட்டிட்டா உடனே கட்டிடுவேன் தாலிய. சூப்பர் மாமா, வாழ்த்துக்கள். உங்கள் காதல் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். இத்தனை வயசுக்கு மேல காதலிச்சா என்ன, காதலிக்கலனா என்ன? எம்மா பாப்பா, உனக்கு பேர் வைக்கும் போது அம்மா என்னைய கூப்பிடல. மாமா அப்ப நம்ம பழகையில, இப்ப நானே பழகி இருக்கோம். இனி எந்த விசேஷனாலும் உங்களை கூப்பிடாம நாங்க செய்ய மாட்டோம். என்னம்மா சொன்னா? எந்த விசேஷம் வச்சாலும் உங்களை கூப்பிடாம செய்ய மாட்டோம் மாமா. இது போதும்மா, இது போதும். கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேறும். வரேம்மா பாப்பா. என்னாச்சு இந்த கிழவனாருக்கு இப்படி புலம்பிட்டு போறாரு? தங்கச்சி, மாமாக்கு இன்னும் ஒரு தடவை கூட கல்யாணம் நடக்கலையா, ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போறார். ஏக்கா அது கூட பரவாயில்ல, இதுக்கு மேல நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு பாருங்க. அதை நினைச்சாதான் சிரிப்பு சிரிப்பா வருது. இதுல வேற மாமா யாரையோ காதலிக்காராம். அந்த பிள்ளை என்னைக்கு இவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இவர் கல்யாணத்தை முடிச்சு என்னைக்கு வாழ. இந்த வயசுல இவருக்கு காதல் அவசியமா? தங்கச்சிமா, காதலுக்கு கண்ணும் இல்லை வயசும் இல்லை. ஏக்கா இது காதலே இல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. பாட்டி பாட்டி, என்னலாம் ஓனரு? பாட்டி, இன்னைக்கு எல்லாரும் உங்க வீட்ல சாப்பிடணுமா சாப்பிட கூடாதா? எதுக்குல ஓனர் இப்படி கேட்க? எல்லாரும் சாப்பிடணும் தானே என் மருமகளை சமைக்க சொல்லியிருக்கேன். பாட்டி, உங்க மருமகளை சமைச்சாச்சுன்னா எல்லாரும் சாப்பிடலாம். ஆனா சமைக்கிறது உங்க மருமவா இல்லையே. என்னல சொல்லியா? ராசாத்தி சமைக்கலையா? ஆமா பாட்டி, எங்களை வந்து சமைக்க வரீங்களான்னு கேட்டாப்ல. பாட்டி சொல்லாம நாங்க சமைச்சாச்சுன்னா பாட்டி ஏதாவது சொல்லுவாங்க, நாங்க வரமாட்டோம்னு சொன்னோம். ஆமா சரியா தான் சொல்லியிருக்கா. ஆமா பாட்டி, எனக்கு போன தடவை தண்டனை கொடுத்தீல்ல, அத
ஆமாம்மா, அவ கறி வச்சாச்சுன்னா நல்லா இருக்காது பார்த்துடுங்க. அவளை வேணா கை வேலை செய்ய சொல்லுங்க. எங்களை கூட வேலை செய்ய நீங்க சொன்னீங்கன்னா நாங்க கண்டிப்பா செய்வோம். ஆனா செல்லம்மாவை மட்டும் சமைக்க விடாதுங்க, சாப்பாடு ஆவே ஆகாது. அப்படியே நல்லாவே இருக்காதா? ஆமாம்மா, நல்லாவே இருக்காது. நான் ராசாத்தியை தான் ஜெயிச்சேனே, அவ செல்லம்மா கூட்டிட்டு போயிருக்கா போல. நான் போய் பாத்துட்டோம். நீங்களும் வேணா என் மருமகளுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு கொடுங்க. சரிம்மா, வாரோம். பாட்டி, நாங்க உதவி செய்வோம். நீங்க கை வேலையில செஞ்சா போதும். வெங்காயம் வெட்டியது, தக்காளி வெட்டியது, பூண்டு உரிக்கிறது அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சமையல் ராசாத்தியை செஞ்சுருவா, நல்லா சமைப்பா. சரி பாட்டி, சரி. சிகர், இந்த இடம், இந்த வீடு இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா சிகர்? சாமி, எப்படி சாமி
சமையல்காரின்னு சொன்னவ அப்படியா? ஆமாமா, சூப்பரா சமைப்பேன். இன்னைக்கு நான் செஞ்சு தரத பார்த்துட்டு உங்க வீட்ல நீ வேலைக்காரியாவே சேர்த்துக்கிடுவிய. அவ்வளவு ருசியா இருக்குமா, சாப்பிட்டுட்டே இருப்பிய. நீ வெங்காயம் ஒரு ஆளுக்கு ஒண்ணு வெட்டுவேன்னு சொன்னதுலயே சமையல் ரகசியம் தெரிஞ்சிட்டு. நீ இப்படி வெட்டினா ரொம்ப சூப்பரா இருக்கும். ராசாத்தி, ஏ ராசாத்தி, ஏல ராசாத்தி, இங்க வாடா. ஏத்தி, என்னத்தி? ராசாத்தி நோட்ட என்ன சொன்னே? இந்த வீட்டு மருமவ நீ ஒழுங்கா வேலை பாரு, சமைச்சு போடு எல்லாருக்கும் சொன்னனா இல்லையா? நீ இவ்வளவு வேலைக்கு வச்சுட்டு ரூம்ல போய் படுத்து கிடந்தியா? இல்லத்தே, படுக்கலாம் இல்லத்தே. இப்பதான் அங்க போனேன். இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்து நான் காயெல்லாம் வெட்டிட்டு இருந்தேன். அப்படியா? ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டின காய் தானே இது? இன்னைக்கு சமைச்சிடலாம், நல்லா சமைச்சிடலாம். வெங்காயம் கூட என்ன வெட்டி முடிக்கல, என்னத்தை சமைக்க போறியா எனக்கு தெரியல. ஒன்னே நான் அப்பவே போய் வேலை பாருன்னு சொன்னேன்ல, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? ஏத்தே, பார்க்கணும் தான் வந்தேன். அங்க ஆட்டை இறைச்சி இருந்துச்சுல, அதை கழுவிக்கிட்டு இருந்தேன். நல்லா கழுவுனா போ. இந்த மாதிரி வேகத்துல சமைச்சீனா ராத்திரி ஆனாலும் சாப்பாடு போட்டுக்க முடியாது. இங்க பாரு ராசாத்தி, இந்த வீட்டுல என் இடத்துல நீ இருந்து பொறுப்பா எல்லாரையும் கவனிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி நான் சொல்லி இவளுக்கு ரூபாதாரி நீ சமையல் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ ரூம்ல போய் படுத்து கிடந்திருக்க. ஐயோ இல்லத்தே, எல்லாத்தையும் அவளே என்கிட்ட சொல்லிட்டா. நீ ஒண்ணு புதுசா ஒரு கதை சொல்லாண்டா. இல்லத்தே, இப்பதான் லேசா கால் வலிக்க மாதிரி இருக்கு, நான் போய் உட்கார்ந்துட்டு வரேன்னு சொன்னேன்னா அததான் அப்படி சொல்லியிருப்பா. நல்லா சொன்ன சொரக்காய்க்கு உப்பு இல்ல நீ. இங்க பாரு ராசாத்தி, நீ தான் இந்த வீட்டுல சமைக்கணும். என்ன பாடுபட்டாலும் சரி, கை வேலை செஞ்சு தரக்கு ரெண்டு பேரும் வர சொல்லியிருக்கேன். அவியல் வேலையும் இவளையும் சேர்த்து வேலை வாங்க. ஆனா அடுப்புல நீ தான் வேலை பார்க்கணும், நீ தான் சமைக்கணும், குழம்பு நீ வைக்க மாதிரி தான் இருக்கணும். நல்லா இல்லன்னு வச்சுக்க, மறுபடி கிடா வந்துகிட்டே இருக்கும், அறுத்துக்கிட்டே இருப்பேன் சொல்லிவிட்டேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாத்தே. வேண்டானா ஒழுங்கா போய் சமையல் பண்ணு போ. சரோஜாவா ரோசா பொண்ணு வாரவே கூட மாட வேலைக்கு வச்சிட்டு நான் சொன்ன வேலையை ஒழுங்கா செஞ்சு முடி. சரி தே. ஷேய், இதெல்லாம் மனுஷியா? மருமவன் பார்க்காம அது இவ்வளவு வயசாயிட்டுன்னு பார்க்காம எப்படி வேலை சொல்லிட்டு போகுது பார். நான் சமைச்சாதான் இவையெல்லாம் திம்பாவலாம். அதான் பேட்டி வந்துட்டாளா நெட்ட குரங்கு மாதிரி. அவ பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தானே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காவீங்க. அவளை சமைக்க சொல்ல வேண்டியதானே, எதுக்கு நான் செய்யணும்? இந்த கிழவியே எப்பவுமே என்னையவே வேலை வாங்கி வாங்கி பழகிட்டு அதான் இப்படி போட்டு என்னை டார்ச்சர் பண்ணுது. ஏய், நான் ரூம்லவே தூங்க போறேன்னு அந்த கிழவிட்ட சொன்னியா? இல்ல மேடம், அவிய உங்களை கேட்டாவளா, அதனால தான் சொன்னேன். நல்லா கேட்டாவ, உனக்கு ஒத்த பைசா தர முடியாது. வெங்காயத்தை மலமலன்னு வெட்டு. மேடம், ரூபா தரலன்னா நான் எதுக்கு காய்கறி வெட்டணும், நான் போறேன். என் மாமியார் சொன்னாவளா 3 பேர் சேர்ந்து செய்வாவனே. சரோஜாவோ ரோசா பக்காவோ வேணா வந்து செய்யட்டும், நான் செய்ய மாட்டேன். ரூபா தந்தாதான் நான் வேலை செய்வேன். சரி, இவளா என்னதான் மனசியே தெரியல. ரூபா தரலன்னு ஓடிட்டா. இவளுக்கு அவ்வளவு எவ்வளவோ வேலை, எல்லாம் என் தலையெழுத்து. நானே இன்னைக்கு சமைச்சு தொலைக்கேன். எல்லா பிரச்சனையும் அந்த கிழவியாலதான். அதுக்கு முதல்ல ஒரு விஷத்தை வைக்கேன். மாணிக்கம், மாணிக்கம். சுக்காக்கோ. பச்சைக்கிளி. சுக்காக்கோ. பச்சைக்கிளி, நீங்களா? சுக்காக்கோ, நீங்களா? நான் தான் பச்சைக்கிளி. என்னாச்சு சுக்காக்கோ உங்களுக்கு? எதற்காக இவ்வளவு நாளா என்னிடம் பேசவே இல்லை? எங்கே சென்றீர்கள்? அலைபேசியில் அழைத்தாலும் பதில் தரவே இல்லை. ஏன் என்னிடம் பேசாமல் இருந்தீர்கள்? எதற்கு அவாய்ட் செய்தீர்கள்? நீங்க தானே பச்சைக்கிளி என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் என்னோட வேலையை பார்த்துட்டு போயிட்டேன். இவ்வளவு நாட்களில் ஒரு நாள் கூடவா என் ஞாபகம் உங்களுக்கு வரவில்லை? என்னை மறந்தே விட்டீர்களா சுக்காக்கோ? மறக்கல பச்சைக்கிளி, நான் உங்களை மறக்கல. அப்பப்போ உங்க ஞாபகம் வரும். உங்க போட்டோ எடுத்து பார்த்துட்டு அப்படியே மறந்துடும் பச்சைக்கிளி. போட்டோவில் பார்த்தால் உங்கள் மனசு ஆதலாகி விடுமா? இதயத்தில் உங்களை சுமந்து கொண்டு கண்களில் கண்ணீரை சுமந்து கொண்டு இருக்கும் என்னை பத்தி நினைத்தீர்களா? பச்சைக்கிளி, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தான் அவர் கூட கல்யாணம் ஆக போகுதுல்ல, அதனால தானே என்னைய போன்னு சொன்னீங்க. இல்லை சுக்காக்கோ, உங்களை சுமந்த இதயம் இனி இன்னொருவரை எப்படி சுமக்கும்? பச்சைக்கிளி. ஆமாம், நான் எதையும் மறக்கவில்லை சுக்காக்கோ. அன்று ஏதோ மன வருத்தம், மன கஷ்டம், சிறிய கோபம், அதனால் அப்படி பேசிவிட்டேன். அதற்காக உடனே பையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லலாமா? அப்படியே சென்றிருந்தாலும் திரும்பி வராமல் இருக்கலாமா? நான் நீங்கள் வருவீர்கள் வருவீர்கள் என்று வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருந்தேன். இன்று வரமாட்டீர்களா, நாளை வந்துட மாட்டீர்களான்னு கனவு கண்டு கொண்டு இருந்தேன். ஆனால் என் ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லை. இல்ல பச்சைக்கிளி, எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் உங்களை மறக்கல பச்சைக்கிளி, மறக்கவும் மாட்டேன். என் இதயத்துல நீங்க தான் இருந்தீங்க பச்சைக்கிளி.
ஆனா உங்க இதயத்துலதான் வேற ஒருத்தர் வந்துட்டாருன்னு நினைச்சிட்டு இதயத்தை கல்லாக்கிக்கிட்டேன். இல்லை இல்லை இல்லை, என் இதயத்தை நான் யாருக்கும் கொடுக்கவில்லை, கொடுக்கவும் முடியாது சுக்காக்கோ, அது உங்களிடம் இருக்கிறது. அப்படின்னா என்னுடைய இதயம் உங்ககிட்ட பத்திரமா இருக்கா பச்சைக்கிளி? ஆமாம் சுக்காக்கோ. பச்சைக்கிளி, ஐ லவ் யூ பச்சைக்கிளி.